சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 27/3/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம்ங்க. 2 விதமான தீவனங்கள், ஒன்று வந்து ட்ரை தீவனம், ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம். இரண்டுமே 45 கிலோ எடைங்க. ட்ரை தீவனம் 45 கிலோ 1100ங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ 550ங்க. இதே விலையில் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு ஃப்ரீயாக நம்ம வாகனத்தில் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம். அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு பதிவுக்கு கீழே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி மாடுகளுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். தீவனம் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். மாடுகளுக்கு ஜாயிண்ட் வாடகை நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. நம்ம ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. கூகுள் மேப்பில் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 20 மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத காங்கேயம் மயிலை கிடாரிங்க. இதனுடைய தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டான மாடு. அதுவும் இந்த வீடியோவில் பின்னாடி வருங்க. நல்ல தரம்ங்க. ஷோ குவாலிட்டியான ஒரு மாட்டுக்கு பிறந்த நல்ல பெருவெட்டு கிடாரிங்க. 20 மாதம் ஆச்சுங்க. இன்னும் காலையோ செனையூசியோ எதுவும் பயன்படுத்தப்படல. பல்லு போடலை. 8 பால் தெளிவாக இருக்குதுங்க. தரமான காங்கேயம் மயிலை கிடாரியினுடைய விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. நல்ல தரம்ங்க. நல்ல குணம். நல்ல பெருவெட்டு மாடு. எல்லாமே வந்து பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கன்றுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. அதனுடைய தாய்மாடு நமக்கு தகவல் தெரிஞ்சு நல்ல கண்ணாக இருந்து தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அது விற்பனை பதிவில் பெருங்கூட்டு கிடாரின்னு நம்ம சொல்கிறோம். இது இன்னும் பல்லு சேரும்போது தாய்மாடாட்டவே தெளிவாக வந்து சேர்ந்துருங்க. பல்லு போடலை. 20 மாதம் ஆச்சு. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு கிடாரியை பற்றின தெளிவான விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 15 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுங்க. நல்ல தரம்ங்க. நல்ல முகாமைப்புங்க. எல்லோரும் தேர் திருவிழாக்களுக்கு நல்ல தரமான கிடாரிகள் காளைகளை வந்து கொண்டு போய் விற்பனை செய்வாங்க. நம்ம வந்து தேருக்காக அப்படின்னு வந்து எதையும் தனியாக பிரித்து வைக்கிறது இல்லைங்க. இருக்கிற எல்லா பதிவுகளையுமே நம்ம வந்து யூடியூப் பதிவுகளாக நம்ம நாள்தோறும் விற்பனைக்கு கொண்டு வர்றோம். நல்ல முகாமைப்பில் பெருங்கூட்டு கிடாரிகள் காங்கேயம் கிடாரி தேர்வு செய்கிறோன்னு நினைக்கிறவங்க, தேடிட்டு இருக்கிறவங்க இந்த கண்ணை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். 15 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லைங்க. குறைப்பழுது இல்லை. நல்ல பெருங்கூட்டுக்கு மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு கிடாரிங்க. நாளைக்கு மாடானாலும் நல்ல பெரும் மாடாக வரும். இந்த கிடாரியும் சரி, இதற்கு முந்தைய கிடாரியும் சரி, ரெண்டுமே நல்ல தரம் நல்ல பெருவெட்டு மாட்டுக்கு பிறந்தது. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. 2 ஜோடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 50,000 ரூபாய். தனித்தனியாக வேணும்னா இதற்கு முன்னாடி போட்டது 26,000, இது வந்து 24,000 ரூபாய்ங்க. ரெண்டுமே தாய்மாடு. ரெண்டுமே அச்சில் விழுந்த மாதிரி நல்ல பெரும் மாடுகள். ஒரு கிடாரியினுடைய மாடு இந்த வீடியோலேயே வருதுங்க. இந்த கிடாரியினுடைய தாய் நம்ம ஃபோட்டோ எதுவும் பகிரல. நல்ல பெரும் மாட்டுக்கு பிறந்ததுங்க. நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு, நல்ல நெட்டு நீளம், புறவு ஏத்தம், வால் இறக்கம், முன்னங்காலுக்கும் பின்னங்காலுக்கும் நல்ல இடைவெளி. மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாணில் இருக்கிறது. காது அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை காதுன்னு சொல்லுவாங்க. அந்த காங்கை மாட்டுக்கே உண்டான அந்த பெருங்கூட்டு மாடு ஷோ குவாலிட்டி மாட்டுக்கே உண்டான எல்லா அமைப்பும் இந்த கிடாரிகிட்ட இருக்குதுங்க. விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் அனைத்துமே குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் வந்து ஒவ்வொரு முறையும் உள்ளே போய் பார்க்குறோம், நாங்கள் பார்க்கும்போது விற்பனை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அந்த பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் யூடியூப்குள்ளே போய் சர்ச்சில் போய் எடுத்து பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து பெருங்கூட்டு ஷோ குவாலிட்டியான மயில மாடுங்க. நல்ல குணம்ங்க. நல்ல பெருவெட்டுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் செனை உறுதி செய்யப்படலைங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. வீடியோவில் முதல்ல போட்ட கிடாரியினுடைய தாய்மாடு தான் இந்த மாடுங்க. 4வது ஈத்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை. குறைப்பழுது இல்லை. செனை இன்னும் உறுதி செய்யப்படலை. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. கர்ப்பவை மிக தெளிவாக இருக்குதுங்க. கண்ணு போட்டால் காங்கேயம் கண்ணு போடுறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம். மாடு அந்தளவுக்கு நல்ல வெயிட்டு கணத்தில் நல்ல பெரும் மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை 40,000 ரூபாய்ங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு குட்டை மாடுங்க, ஒரு குட்டை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கண்ணுக்கு 25 நாள் ஆகுதுங்க. மாடு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈனி இருக்கிறது 3வது ஈத்து. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா குட்டை கண்ணு, கிடாரி கண்ணு. மாடு கண்ணு இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் மாட்டை தொட்டு நீவலாங்க. அந்த மாதிரியான ஒரு பொறுமையான மாடு. மாட்டினுடைய அதிகபட்ச உயரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி தான் இருக்குங்க. வீடியோவில் பெருசாக தெரியலாம், ஆனால் ரொம்ப சின்ன மாடுங்க. நம்ம இடுப்புக்கு கீழே தான் இதனுடைய மாட்டினுடைய உயரமே இருக்குங்க. கண்ணும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி உயரம் தான் இருக்குங்க. ஒரு சின்ன மாடு, ஒரு குட்டை மாடு வேணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும், கிடாரி கண்ணோட சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை குட்டை மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி, வீடியோ பார்த்து வாங்கினாலும் தேர்வு செய்யலாமுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்குவமாக வச்சு கறந்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 3/4 லிட்டர், சாயங்காலம் 3/4 லிட்டர் கறந்தீங்கன்னா கண்ணுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் விடலாமுங்க. கண்ணுக்கு 25 நாள் ஆச்சுங்க. குட்டை மாடு, குட்டை கிடாரி கண்ணோட சுழி சுத்தத்தில் கறவைக்கு கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி இருக்குதுங்க. பால்லையே வந்து சிறந்த பால் வந்து ஆட்டுப்பால் அப்படிங்கிறது வந்து நம்ம மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, உயரம் குறைய குறைய வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபேட்டோட கண்டென்ட், பாலில் இருக்கிற ஃபேட்டோட கண்டென்ட் வந்து கம்மியாகவும் புரோட்டீனோட அளவு வந்து அதிகமாகவும் இருக்குங்க. அதனால தான் குட்டை வந்து ஆட்டுப்பால் வந்து சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அதற்கு இணையாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கனூர் குட்டை, தஞ்சாவூர் குட்டை, வெச்சூர் குட்டை, காசர்கோடு, மலைநாடு கிட்டான்னு நிறைய நாட்டு மாட்டு ரகங்கள் இருக்குதுங்க. அதில் இது ஒரு ரகம்ங்க. உயரமே 3 அடிக்கு உள்ளே தான் இருக்குதுங்க. கண்ணும் கிடாரி கண்ணு, கால் அணைக்க வேண்டாம், சுழி சுத்தத்தில் இருக்குது. நேரம் ஒரு 3/4 லிட்டர் பால் பீச்சிக்கலாம். இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 28,000 ரூபாய்ங்க. கண்ணை நீங்கள் மாட்டுக்கு மாடு வளர்த்திக்கலாம். மாடு ரொம்ப பொறுமையான மாடுங்க. யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற தரத்தில் இருக்குதுங்க. 3வது ஈத்து கிர் மாடுங்க. கிர் சினை ஊசி போட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்காமையும் கறக்கலாம், அணைச்சும் கறக்கலாமுங்க. மாடு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் கொடுவாயில் தான் இருந்ததுங்க. ஒரு ஈத்து முழுக்கவே அவங்க தான் பீச்சினாங்க. ஒரு பெரியவங்க, ஒரு 80 வயது, அவங்க கறந்துட்டு இருந்தது தானுங்க. அவங்க வந்து கண்ணுக்காக ஒரு எட்டி வச்சு நகருது அப்படிங்கிறதுக்காக சும்மா காலில் கயிறு சுற்றிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையில் 4 லிட்டர், சாயங்காலம் ஒரு 3.5 to 4 அந்த அளவுக்கு கறந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இன்னும் 10 நாளில் கன்று போட்டுருவோங்க. கிர் கன்று போடுறதுக்குங்க, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, கறவைக்கு நிற்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. ஏன்னா லோக்கலில் ஒரு ஈத்து பெரியவங்க கறந்த மாடு, நல்ல குணவனமான மாடு, 7 லிட்டர் பாலுக்கு குறையாதுங்க. அதுக்கு மேலே நம்ம வைக்கிற தாலை பொறுத்து 1 லிட்டர் 1.5 லிட்டர் கூடி வரலாமுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2வது ஈத்தில் 61,000 ரூபாய் கொடுத்து அவங்களுடைய உறவினர்கிட்ட ஒரு ஈத்து போட்ட மாடாக வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஈத்து இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 58,000 ரூபாய்ங்க. 3வது ஈத்துங்க. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாம். 10 நாளில் கன்று போட்டுரும். பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்த மாடு தான். மாடு கண்ணுக்காக நக்கும்போது நகருது அப்படிங்கிறக்காக சும்மா காலில் கயிறு தொடுத்து கறந்துருக்குறாங்க. ரொம்ப பொறுமைங்க. மற்ற நேரத்தில் போய் நீங்கள் மடிகாம்பெலாம் தொட்டு பார்க்கலாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. விற்பனை விலை 58,000 ரூபாய்ங்க. எல்லா மாடுகளுக்கும் நம்ம வந்து இது வட இந்திய கன்று போடும் அப்படின்னு நம்ம உத்தரவாதம் கொடுக்கறதில்ல. அவங்க வந்து கால்நடை மருத்துவரை வர சொல்லி கிர் சினை ஊசி தான் போடணும்னு சொல்லி கிர் ஊசி போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கிர் கன்று போடுங்க. 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். விற்பனை விலை 58,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே நம்ம பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு காலை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க வட இந்திய சுருட்டை எருமை கிடாரிங்க. வட இந்திய சினை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க. இன்னும் வந்து சினை உறுதி செய்யப்படவில்லைங்க. பல்லு வந்து 4 பல்லுங்க. நல்ல பெருவட்டான கிடாரி, நல்ல குணம்ங்க. இந்த மாதிரியான நிறக்காலில் அதிகமாக விற்பனைக்கு வர்றதில்லைங்க. எப்போவாவது தான் 1-2 விற்பனைக்காக வருதுங்க. நம்ம வெள்ளை ஜாதி எருமை, அதுவும் வட இந்திய எருமையில் வந்து அதிகமாக நம்ம போடுறதே இல்லை. 4 கால் வெள்ளை, இந்த வால் வெள்ளை, நெத்தி சுட்டி இருக்கிறது வேணும். நம்ம பதிவாக நீலி ரவி அப்படிங்கிறது ஒரு ரகம் இருக்குதுங்க, அதை நம்ம போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான சுத்த வெள்ளையில் சுருட்டையில் வட இந்திய எருமை வந்து நம்ம அதிகமாக போடுறதில்ல. நம்மகிட்ட விற்பனைக்கும் வரலைங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது, சுருட்டையில் இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா
44,000 ரூபாய்ங்க. தலையீத்துங்க. வட இந்திய சினை ஊசி போட்டிருக்கிறாங்க. இன்னும் வந்து சினை உறுதி செய்யப்படவில்லை. மூக்கு குத்தி இருக்குது. மூக்கு அருகில் ரொம்ப பொறுமையான குணம். விற்பனை விலை 44,000 ரூபாயில் இருக்குதுங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதுங்க. முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வாங்குகிற மாடு கன்று பாதுகாப்பான முறையில் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் நீங்கள் கொடுக்கலாமுங்க. கயிறு மாற்றுதல், குடல் புழு நீக்கம் செய்தல், வண்டி ஏற்றும் போது தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி எல்லாம் புதுசு போட்டு கொடுக்கறது, இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க. நம்மக்கிட்ட மாடுகள் கன்றுகள் வாங்குறவங்க குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்காவது கயிறுகள் மாற்றணுங்கிற சூழல் வரக்கூடாது. அதே மாதிரி 2 மாதங்கள் வரைக்கும் குடல் புழு நீக்கம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் இடத்துக்கு வந்ததுன்னா 2 மாதம் கழித்து கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள். அப்புறம் 4 மாதங்களுக்கு ஒரு முறை உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சு உங்களுடைய இருப்பு மாடாக இருந்தாலும் சரி, வியாபார மாடாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் அவசியம் பண்ணணுங்க. அப்போ தான் மாட்டினுடைய உடல் வளர்ச்சி சீராக இருக்கும். சினை பருவத்துக்கு சரியான கால அளவுகளில் வருங்க. இதெல்லாம் நம்ம பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து சினைப்பருவம் தள்ளி போகிறது, சினைக்கு நிற்காமல் இருக்கிறது, பால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து வற்றி போகிறது, இந்த மாதிரி நிறையா காரணங்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு புழுக்களும் ஒரு காரணம்ங்க. அதனால் எதை நம்ம சரியாக செய்யணுமோ அதை கண்டிப்பாக செஞ்சோம்னா தான் இன்றைக்கி இருக்கிற மாடுகள் கன்றுகள் நம்ம பராமரிப்பில் மாடுகளை சரியான கால அளவு வரைக்கும் நம்ம பால் கறந்துட்டு விடுற அளவுக்கு இருக்குங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 12 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு செவலை காளை கண்ணுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, நல்ல சூட்டிப்பான காளை கண்ணுங்க. தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குது. வயசு 12 மாதம் ஆச்சுங்க. நல்ல தரத்தில் அருமையான கன்று. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய்ங்க. 12 மாதங்கள் சுழி சுத்தமான செவலை காளை கன்று. கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது. விற்பனை விலை 18,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக 2 கறவை மாடுகளினுடைய விற்பனை பதிவு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ பதிவில் முதல்ல பார்க்குறது ஒரு காளைக்கு எப்படி திமிழமைப்பு இருக்குமோ அந்த மாதிரியான திமிழமைப்பில் இருக்கக்கூடிய 3வது ஈத்து மயிலை மாடுங்க. 3 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. தமறு நல்ல பெருந்தமருங்க. பைப்பில் விழுகிற மாதிரி வரும். பாலோட அளவீடு நேரம் 2 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்குங்க. மாடு நல்ல தெளிவான பெருங்கூட்டு மாடு. கண்ணு வந்து போட்டு 3 நாள் தான் ஆகுதுங்க. மயில கண்ணு, கிடாரி கண்ணு. திமிழ் அமைப்பில் அருமையான அமைப்புங்க மாடு. எல்லா மாட்டுக்கும் இந்த மாதிரி திமிழ் அமைப்பு விழாது. இந்த மாடு அந்த மாதிரி திமிழ் அமைப்பில் இருக்குது. நல்ல புறவியேத்தம் இருக்குது. மடிகால் சுத்தம் இருக்குதுங்க. கண்ணு போட்டு 3 நாள் தான் ஆகுதுங்க. இன்னும் சீம்பாலே மாறலை. நேரம் 2 லிட்டர் பால் நம்ம தெளிவாக கறந்துக்கலாம். வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். மொத்தமாக 2 to 3 நிமிஷம் இருந்தால் அந்த பாலை கறந்துக்கலாமுங்க. கண்ணு வந்து பெண்காம்பு 2 ஊட்டிடுச்சுங்க. ஊட்டினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கறக்கிறோம். பிடிச்சி கட்டிட்டு தான் கண்ணு வயனம்ப ஊட்டினதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவே நம்ம கறக்கிறோமுங்க. கண்ணுக்கு 3 நாள் ஆகுது. சீம்பால் தான் இருக்குதுங்க. கால் அணைக்காமே கறக்கிறோம். முன்காம்பில் 2 காம்பிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நுரையோட 1.25 லிட்டர் பால் இருந்திருக்குங்க. நேரம் 2 லிட்டர் பால் கறவையில் வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 53,000 ரூபாய்ங்க. பால் தேவை இருக்குது. கிடாரி கண்ணோட மாடு வேணும், நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பில் மாடு வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். வந்து 2 நேரம் கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து குட்டை மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா மயில கன்று காலக்கன்று. ஒரு 5 நாள் தான் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க. இதுவும் ரொம்ப சாதுவான குணம்ங்க. 3வது ஈத்து குட்டை மாடு. கன்று வந்து 5 நாள் ஆன மயில காலக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மாட்டிற்கு லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க. மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 அடியிலிருந்து 4 அடி உயரம் வருங்க. காம்பு பூங்காம்பு தமர் நல்ல பெருந்தமருங்க. குட்டை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க கால் அணைக்காத மாடாக இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். பொறுமையாக உட்காந்து மடியாமலை கழுவிட்டு தெளிவாக கறக்கலாமுங்க. எந்த தொந்தரவும் கிடையாது. நல்ல மாடு தெளிவாக இருக்குதுங்க. இந்த குட்டை கன்று மாட்டில் பாலோட அளவீடு வந்து இப்போ தான் கன்று போட்டு ஒரு 5 நாள் ஆகுதுங்க. இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்ததுனால காலையில் ஒரு நுரையோட 1.25 லிட்டர் கறந்தவங்க. வேலைக்கு 1.5 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கலாம். நல்லா பக்குவம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட வரலாமுங்க. நல்ல நரம்பு தாரை இருக்குதுங்க. காம்போர்ஸ் இருக்குதுங்க. தெளிவான குட்டை மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. ஏன்னா குறைஞ்ச விலையில் குட்டை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க கன்று மாடாக கால் அணைக்காத மாடாக சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி மாட்டுக்கு லக்ஷ்மி சுழியோடு வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. வந்து நேரில் கறந்து பார்த்து வாங்கினாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. 2 நேரம் கூட நீங்கள் கறந்து பார்த்து வாங்கிக்கிங்க. அட்வான்ஸ் பண்ணுங்கள். ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்புகிறோம். உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.